சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ? நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ? நானும் என் வீட்டாருமோ வென்றார் கர்த்தரையே சேவிப்போம் என்றார். இந்த இடத்திலே யோசுவா தனது வாழ்க்கையின் அந்திம காலத்தில் அல்லது கடைசி காலத்தில் வந்திருக்கிறார். Joshua was going to die. He was very old. மோசேயின் இடத்திலே அவர் ஊழியத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது, மோசேயின் கையிலிருந்து அந்த பொறுப்பை அவர் பெற்றுக்கொள்ளும் பொழுது அவருக்கு கிட்டத்தட்ட 85 வயதாய் இருந்தது. அவர் 25 வருடங்கள் இஸ்ரவேலர்களை வழி நடத்தினார். அவர்தான் யோர்தானை கடந்து மக்களை உள்ளே கொண்டு வந்தவர். அவர்தான் எரிகோவை பிடித்தவர். அவர்தான் 64 ராஜாக்களை அடித்தவர். 64 தேசங்களை அடித்தவர். 31 ராஜாக்களை அடித்து பிடித்தவர். சீலோவிலே அவருடைய ஜனங்களுக்கு தேசத்தை பங்கிட்டு கொடுத்தவர். 25 வருடங்களாக அருமையான முறையில் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி இப்பொழுது அவர் மரிக்கும் தருவாய்க்கு வந்திருக்கிறார். 110 வயதிலே அவர் மரித்தார். 25 வருடங்களுக்கு பிறகு இப்போ அவர் மரிக்க போகிறார். அப்போ அவருக்கு தெரியும், மோசே மரித்த பொழுது தேவன் தன்னை தெரிவு செய்திருந்தார். ஆனால் தான் மரிக்கும் பொழுது தேவன் இன்னொருவரை தெரிவு செய்திருக்கவில்லை. அப்போ மக்களை கூப்பிட்டு ஒரு பெரிய பிரசங்கத்தை செய்கிறார். Now when Moses passed away, the responsibility befell Joshua. But now after Joshua, nobody was going to be taking up the responsibility. So he summons the people and preaches to them. அவர்களுக்கு 2 தெரிவுகளை தான் கொடுக்கிறார். 3 அல்ல, 2 நேரடி தெரிவுகள். 3வதை அவர்களுக்கு கொடுக்காமல் 3வதும் முக்கியமானதுமான தெரிவை தான் தெரிந்து கொண்டதை அவர்களுக்கு சொல்லுகிறார். அப்போ உங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற அந்த 2 தெரிவுகளும் என்ன? முதலாவது தெரிவு, நதிக்கு அப்புறத்தில் உள்ள உங்கள் பிதாக்களின் தெய்வங்களை சேவிக்க விருப்பமானால் சேவியுங்கள். ஆப்ஷன் நம்பர் 1, you may choose to follow the gods of your fathers from the other side of the flood or the other side of the river. அந்த இடத்துல அந்த நதி என்று வருகின்ற அந்த சொல்லுக்கு 2 நதிகள் அர்த்தமாய் அமையும். ஒன்று ஐபிராத் நதி, அடுத்தது நைல் நதி, யோர்தான் நதி. அதாவது one was the river Euphrates, one was Jordan. இப்போ உங்களுக்கு தெரியும், நைல் நதிக்கு பக்கத்திலே வாழ்ந்த கோஷான் என்கின்ற பிரதேசத்திலே வாழ்ந்தவர்கள் நைல் நதி தொடங்கி யோர்தான் நதி வரை பிரயாணித்து வந்தார்கள் 40 ஆண்டுகளாக. The people of Israel were in Egypt, in Goshan land, which was adjacent to the river Nile, and then they left the river Nile and traveled all the way to the river Jordan. அப்போ உங்கள் பிதாக்கள் யோர்தானுக்கு அப்புறத்திலே இருந்த பொழுது எகிப்தியர்களுடைய தெய்வங்களை அறிந்திருந்தார்கள். அந்த தெய்வங்களை வணங்கினார்களும் கூட. ஏன், பாலைவனத்திலே வைத்து கூட நீங்கள் யாத்ராகமம் 32 பார்த்தால் அந்த ஓப்புஸ் என்கின்ற அந்த எகிப்தியர்களுடைய கன்றுக்குட்டி தெய்வத்தை இவர்கள் உண்டு பண்ணி வணங்கினவர்கள். ஆனால் ஐபிராத்து நதிக்கு அப்புறத்திலே இருந்த முற்பிதாக்கள் என்று சொல்லும் போது அது ஆபிராமாய் இருந்த பொழுது வணங்கின பாபிலோனிய தெய்வங்கள். So to say the river Euphrates, that was the gods of Abram before he became Abraham. அதாவது பண்டைய புராண தெய்வங்கள், ancient gods. அன்பானவர்களே, சமீபத்திலே
ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே இருந்து வருகிற அந்த தேசங்களை குறித்த வியாக்கியானத்தை நான் செய்தியாய் கொடுத்து அது யூடியூபில் இருக்கிறது. Not too long ago, I preached about the nations that are mentioned in Amos, the first 2 chapters. அதிலே நான் சொல்லுவேன், இந்த காலத்திலே இருக்கிற சில பிரச்சனைகள் புராதன தெய்வங்கள் மறுபடி தலை தூக்கி இருக்கிற பிரச்சனைகள் என்று. In that I have explained that we are living in a day and age where some ancient gods have resurfaced. இப்போ நீங்கள் வேதத்திலே பார்த்தால் முதல் பிசாசு வெளிப்பட்டது ஒரு சர்ப்பத்தை பயன்படுத்தி. இந்த காலத்தில் நீங்கள் பார்த்தால் பாம்பின் மேல் பிரியம், பாம்பின் மேல் ஆசை, பாம்பை ரசிப்பது, பாம்பை வணங்குவது, பாம்பு பாம்பு பாம்பு. எங்க பார்த்தாலும் பாம்புக்கு மகிமை கொடுக்கப்பட்டு கொண்டு வருகிறது. சில மதங்களிலே தான் பாம்புக்கு மகிமை இருந்தது என்று பார்த்தால், இப்போ நீங்கள் டிஸ்கவரி சேனல், நெட்ஜியோ, நீங்கள் தொலைக்காட்சிகளிலே போய் பார்த்தால் கூட பாம்பை மகிமைப்படுத்துகிற ஒரு உலகமாக இந்த உலகம் மாறி வருகிறது. பாம்புக்கு பாதுகாப்பு, பாம்புகளை பாதுகாக்கின்ற அமைப்புகள், பாம்புகளுக்கு மறுவாழ்வு. எங்கு பார்த்தாலும் பாம்பு. நகை கடைகளுக்கு போனால் பாம்பு ரூபத்தில் மோதிரம், பாம்பு போல மாலை, பாம்பு தலை போல தோடு. நிறைய பேர் உடம்பிலே பாம்பை பச்சை குத்தி கொள்ளுகிறார்கள். நிறைய பேருடைய வீடுகளிலே பாம்பு வளர்க்கிறார்கள். பாம்பு சில தேசங்களிலே விலை உயர்ந்த செல்ல பிராணி. சில நாடுகளிலே பாம்புகளை கொல்ல தடை. இந்தியா, இலங்கை போன்ற தேசங்களிலே அநேகர் பாம்புகளை கொல்ல மாட்டார்கள், ஏனென்றால் அது அவர்களுக்கு தெய்வம். ஆனால் சில கிறிஸ்தவ நாடுகள் என்று சொல்லப்படுகின்ற நாடுகளிலே பாம்புகளை கொல்லுவது தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அரிதாகி வரும் இனங்களில் ஒன்று பாம்பினம். ஆகவே பாம்பினத்தை பாதுகாக்க வேண்டும். பாம்புகள் செல்ல பிராணிகளாய் வளர்ப்பதற்கு அவர்களுக்கு அனுமதி பத்திரம். ஐயோ, இந்த பாம்பு அட்டகாசம் தாங்க முடியவில்லை. Snakes, serpents and dragons are being glorified now, not just in nations where where snakes are worshipped or snakes are seen as deities, but even in other nations. Snake protections, snake farms, snake breeding facilities and jewelry that are fashioned after snakes. Snakes, serpents and dragons are gaining momentum. வெளிப்படுத்தின விசேஷத்திலே பிசாசுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு பெயர் என்னவென்றால் பழைய பாம்பு. Old serpent is one of the names given to the devil in the book of Revelation. அப்போ அந்த பழைய புராதன அவை இப்போ ஒரு புது முகம் பெற்று வருகிறது. உங்களுடைய பிள்ளைகளினுடைய கணனிகளை பாருங்கள், கொஞ்சம் பாருங்கள். உங்கள் பிள்ளைகளினுடைய டெலிபோன்களை பாருங்கள், ஸ்கிரீன் சேவஸை பாருங்கள். உங்கள் பிள்ளைகள் வரைகின்ற ஓவியங்களை கொஞ்சம் பாருங்கள். யாராவது பிள்ளைகள் பாம்பு விரும்பிகளாக, பாம்புகள் அழகு என்று ரசிப்பவர்களாக, பாம்பின் படங்களை வைத்திருப்பவர்களாக இருந்தால் உடனே உங்கள் பிள்ளைகளை காப்பாற்றுங்கள். ஏனென்றால் அந்த பிசாசின் ஆவி, பழைய பாம்பாகிய பிசாசின் ஆவி கிறிஸ்தவர்களுடைய குடும்பங்களுக்குள் நுழைந்திருக்கிறது. The old serpent is now sneaking into the families of Christians. So be careful, check it out. Do not keep anything that looks like a serpent, jewelry, photos or anything. விளங்குதா உங்களுக்கு?